ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதிய நாளிலும் தேவன் நம்மை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த புதிய நாளை நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். அவருக்கு சோஸ்திரமும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த நேரத்திலே ஒரு தேவனாய கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அவர் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள்ல சிக்கி தவித்து, ஒருவேளை நாம் நிறைய காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருப்போம். எனக்கு இந்த காரியங்கள் எப்படி நடக்கும், இந்த நன்மைகள் எப்படி கிடைக்கும், இந்த எக்ஸாம்ல நான் எழுதியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் எப்படி வரும், நான் இந்த டெஸ்ட் எடுத்திருக்கேன், எனக்கு எப்படி எனக்கு சார்பா வருமா, எனக்கு எதிராக வருமா அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி நிறைய சூழ்நிலைகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவன் கூறுகிறார், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க முன்னாடி சொல்லுகிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடவும் மாட்டேன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம நாம் நன்மையை பெறும்படியாக தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறேன் என்கிறார். நம்ம பயப்படவும் வேண்டாமா, கலங்கவும் வேண்டாமா. இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன அப்படின்னா, நாம கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள், பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள், ஒருவேளை ஏதோ ஒரு விதமான தேவைகளா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விதமான சோதனைகள்ல அகப்பட்டு சிக்கி கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவன் கூறுகிறார், நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உங்களை விட்டு விலகவும் இல்லை, நான் உங்களை கைவிடவும் மாட்டேன், நான் உங்க கூட இருப்பேன் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். எனவே இந்த நாள்ல நாம் எவைகளை எல்லாம் கண்டு பயந்து கொண்டிருக்கிறோமோ, எவைகள் எல்லாம் நமக்கு எதிராய் மாறிடும் சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோமோ, அந்த அங்கலாய்ப்பையும் அந்த கலக்கத்தையும் அந்த பயத்தையும் தேவன் பார்க்கிறார். நம்முடைய சார்பாய் நாம் அதுல வெற்றி பெறும்படியாய் தேவன் நமக்கு உறுதுணையா இருக்க போகிறேன் என்கிறார். எனவே இந்த நாளை அவருடைய சமூகத்திலிருந்து மகிழ்ச்சியோடு துவங்கும், ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அப்ப நீங்க எங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம்னு சொல்லி அறிவுரை கூறியிருக்கீங்க. அப்ப உங்களுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களை நாங்க துவங்குகிறோம். எங்களோடு நீங்க வாங்க, எங்களுக்கு தேவைகளை சந்தித்து அப்பா எங்களுக்குரிய காரியங்களை எங்கள் சார்பா நீங்க மாற்றிதாங்க. எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.